ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது சச்சினுடைய ரெக்கார்டையே சுக்குநூறாக்கியிருக்காங்க. 15 வயது சிறுவன் அப்படின்னே சொல்லலாம். வெறும் 20 நாட்களில் 2 வரலாற்று சாதனைகளை படைத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிரணிகளை நடுங்க வைக்கக்கூடிய வைபவ் சூரியவன்ஷியினுடைய மிரட்டலான என்ட்ரி குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கிரிக்கெட்டின் வளர்ந்து வரக்கூடிய இளம் நட்சத்திரமான வைபவ் சூரியவன்ஷி சர்வதேச கிரிக்கெட் அரங்கத்தில் கால் பதித்த வெறும் 20 நாட்களுக்குள் 2 மகத்தான வரலாற்று சாதனைகளை படைத்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கார். வெறும் 15 வயதை நிரம்பியிருக்கக்கூடிய இந்த இடதுகை அதிரடி பேட்டர் IPL ஜூனியர் கிரிக்கெட் மற்றும் இந்தியா A அணிக்காக காட்டிய அபார திறமையை தற்போது இந்திய மூத்த தேசிய அணியிலையும் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். மிக குறைந்த வயதிலேயே உலக கிரிக்கெட்டை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய இவர் வருங்காலத்தில் இந்திய கிரிக்கெட் அணியில் மிக ஆபத்தான மற்றும் முதன்மையான ஆட்டக்காரராக உருவெடுப்பார் என்ற பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கார். கடந்த ஜூலை 3 அன்று இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் களமிறங்கிய சூரியவன்ஷி 15 ஆண்டுகள் மற்றும் 99 நாட்கள் வயதில் இந்திய அணிக்காக விளையாடிய மிக இளைய சர்வதேச வீரர் என்ற புதிய சாதனையை படைத்திருக்கார். இதன் மூலமாக பல ஆண்டுகளாக சச்சின் டெண்டுல்கர் வசம் இருந்த வரலாற்று சாதனையை அவர் முறியடித்திருக்கார். அதைத் தொடர்ந்து ஜூலை 23 அன்று ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் வெறும் 18 பந்துகள் அரை சதம் கடந்து மொத்தமாக 19 பந்துகளில் 4 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 50 ரன்கள் ஆண்கள் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் அரை சதம் அடித்த பேட்டர் என்ற உலக சாதனையை தன்வசமாக்கினார். சூரியவன்ஷியின் இந்த மின்னல் வேக வளர்ச்சி அவரது திறமை வெறும் தற்செயலானது அல்ல என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. களத்தில் கடுமையான சூழ்நிலையிலையும் அஞ்சாமல் அதிரடியாக விளையாடும் மனப்பக்குவம் 15 வயதில் அவருக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. வரவிருக்கும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2027 ஒருநாள் உலக கோப்பை மற்றும் 2028 ஒலிம்பிக் தொடர்களில் இந்திய அணியின் முதன்மை வெற்றி ஆயுதமாக மாறுவதற்கு சூரியவன்ஷிக்கு அனைத்து தகுதி வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றன அப்படின்னே சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி சூரியவன்ஷியினுடைய இந்த அபாரமான ஆட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11ல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. காயத்தால் அவதிப்படக்கூடிய முக்கிய வீரருக்கு ஓய்வளித்து அவருக்கு பதிலாக இளம் வீரருக்கு வாய்ப்பு வழங்க அணி நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க. இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் இடையிலான பரபரப்பான போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இரு அணிகளும் இன்று நடைபெறும் 2வது T20 போட்டியில் மோத போறாங்க. ஹராரி ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் மாலை 4:30 மணிக்கு போட்டி தொடங்கும். டாஸ் மாலை 4 மணிக்கு நடைபெறும். தொடரின் நல்ல தொடக்கத்தை எதிர்பார்த்து இந்திய அணியின் ஆடும் 11ல் ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படுது. முதல் போட்டிக்கு பிறகு இளம் இந்திய அணி தனது தொடக்க வரிசையில் சில சோதனைகளை செய்ய முடிவு செய்துள்ளது. மேலும் அணியின் முக்கிய நட்சத்திர தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவருக்கு வாய்ப்பளிக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதனுடைய முழு விபரம் தற்போது வெளியாக இருக்கிறது. அதாவது இந்திய அணியின் அதிரடி தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா தற்போது கடுமையான ஃபார்ம் இழப்பால அவதிப்பட்டு வருகிறார். முன்பு களத்தில் வெடித்து சிதறி எதிரணி பந்து வீச்சாளர்களை திறனடித்த அவரது மட்டை கடந்த சில போட்டிகளாக முற்றிலும் அமைதியாகிவிட்டது. கடந்த 5 போட்டிகளில் அவரால் வெறும் 73 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்துள்ளது. சமீபத்தில் முடிவடைந்த T20 உலக கோப்பையிலையும் அவரது ஆட்டம் திருப்திகரமாக அமையல.
ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் போட்டியிலையும் ஏமாற்றம் அளித்த அபிஷேக் சர்மா வெறும் 8 பந்துகளில் 1 ரன்னுக்கு 1 விக்கெட்டை வெட்ட கொடுத்தார். அது மட்டுமின்றி போட்டியின் போது அவருக்கு காயம் ஏற்பட்டதால் சரியாக 15 ஓவர்கள் அவர் களத்தில் இருந்து விலகியிருக்க வேண்டியிருந்தது. வரவிருக்கும் முக்கியமான தொடரை கருத்தில் கொண்டு காயத்தின் பிரச்சனை மேலும் மோசமடைவதை தடுப்பதற்காக 2வது T20 போட்டியில் அவருக்கு முழு ஓய்வு அளிக்க வாரியம் முடிவு செய்துள்ளது. அபிஷேக் சர்மா இல்லாததால் இளம் வீரர் பிரசப் சிம்ரன் சிங்கிற்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தனது அதிரடி பேட்டிங்கிற்கு பெயர் பெற்ற பிரசப் சிம்ரன் வைபவ் சூரியவன்ஷியுடன் இணைந்து இந்திய இன்னிங்ஸை தொடங்குவார். அது மட்டும் இல்லாமல் ஹரரே மைதானத்தில் ஜிம்பாப்வே பந்து வீச்சாளர்களுக்கு இந்த புதிய மற்றும் இளம் தொடக்க ஜோடி எப்படி ஒரு கனவாக இருக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலாகவே இருக்கின்றனர். போட்டி நேரம் மற்றும் தேதி விவரங்களும் வெளியாகியிருக்கின்றன. போட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே 2வது T20ஆகவே அமைகிறது. தேதி ஜூலை 25ஆம் தேதி 2026 வருடம். இடம் பார்த்தீங்கன்னா ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப். டாஸ் நேரம் மாலை 4 மணிக்கு. போட்டியினுடைய தொடக்கம் மாலை 4:30 மணிக்கு. அணியில் இந்த முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரபப் சிம்ரன் மற்றும் வைபவ் ஜோடி இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தை தருமா என கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறதும் பல எதிர்பார்ப்புகளை அனைவருடைய மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஜோடியினுடைய ஆட்டம் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது அனைவருடைய மத்தியிலையும் எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி செய்திருக்கக்கூடிய இந்த 2 மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. ஒலிம்பிக் மற்றும் உலகக்கோப்பை தொடருக்கான போட்டியில் அவர் பெயர் இடம்பெறும் என எதிர்பார்க்கவும் படுகிறது. ஜிம்பாப்வே இந்தியா அணிகளுக்கு இடையே 2வது T20 போட்டி ஹராராவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 3 T20 போட்டிகளில் விளையாடி வராங்க. இந்த தொடருக்கு முன்பாக இந்திய T20 அணி அயர்லாந்து, இங்கிலாந்து ஆகிய அணிகளிடம் படுதோல்வியை சந்தித்திருந்தது. அயர்லாந்துக்கு எதிராக 2, இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் என 7 போட்டிகளில் விளையாடி இதில் இங்கிலாந்து எதிரான 1 போட்டி ரத்தான நிலையில் 6 போட்டியில் இந்திய அணி தொடர் தோல்வியை சந்தித்திருக்காங்க. இந்த நிலையில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 1வது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 2வது போட்டி இன்று நடைபெறுகிறது. 1வது T20 போட்டி இதே மைதானத்தில் தான் நடந்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த மைதானத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஜிம்பாப்வே சுருட்டினர். சர்வதேச போட்டியில் விளையாடிய போதிய அனுபவம் இல்லாத இந்திய அணியின் பவுலிங் யூனிட் கச்சிதமாக செயல்பட்டு ஆச்சரியப்பட மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், அசோக் சர்மா ஆகியோர் பவர் பிளே ஓவர்களில் ஜிம்பாப்வேயின் டாப் ஆர்டரை காலி செய்தாங்க. அதன் பின்னர் இந்த அணியில் அதில் இருந்த மீள முடியவில்லை. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட் இழப்புக்கு 125 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அப்படின்னே கூட சொல்லலாங்க.